வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம லாஸ்ட் வந்துட்டோம்னா எக்ஸாமு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. 2 நாளில் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். நம்ம கூட இன்னைக்கு நம்மக்கிட்ட ஒரு ஃபிசிக்ஸ் சார் இருக்காங்க, அஸ்வின் சார். அவர் உங்களுக்கு சில டிப்ஸை கொடுக்கலான்னு இருக்காங்க. சரியா? ஃபிசிக்ஸில் நிறைய பேருக்கு என்ன லாஸ்ட் டைமில் உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்றத நம்ம சார் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. வணக்கம் அஸ்வின் சார். வணக்கம் சார். இப்போ ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டில் வந்துட்டாங்க பசங்க. இன்னும் ஒரு 2 நாள், நடுவில் 4ஆம் தேதி எக்ஸாம் எழுதுறாங்க. இன்னைக்கு 1-2 நாள் தான் இருக்கு. இந்த கடைசி கட்டத்தோட ப்ரிப்பரேஷன் அவங்களுக்கு என்ன பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, இல்லை என்ன பண்ணணும்? இந்த நேரத்தில் இது வரைக்கும் முன்னாடி எல்லா யூனிட்டையும் படிச்சிருப்பாங்க, 20 யூனிட்டையும். இப்போ அந்த 20 யூனிட்லையும் அவங்களே அவங்க கைப்பட ஃபார்முலா ஷீட் எழுதி வச்சிருப்பாங்க, இல்லை ஒரு சில நெட்லேருந்து கூட எடுத்திருப்பாங்க. ஓகே, அந்த ஃபார்முலா ஷீட்டை ஃபுல்லாகவே கோத்ரூ பண்ணாலே போதும். அது நமக்கு ரிவிஷனாக ரிவிஷனாக இருக்கும். அண்டு முக்கியமாக நம்ம வெயிட்டேஜ் உள்ள யூனிட்ஸாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் கொடுத்தோம்னா ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணி. அப்போ ஃபார்முலாஸ் கம்பல்சரி அவங்க நல்லா ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணணும். கண்டிப்பாக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பண்ணணும். டெய்லி ஒரு தடவை எடுத்து பார்த்து எழுதி பார்க்குறது நல்லது. ஃபார்முலா ஷீட் எல்லாம் ஓகே, கடைசி நேரத்துக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது ஒவ்வொரு டாபிக்குமே தெரிஞ்சு வச்சிருக்கணுமா? ஒவ்வொரு கண்டிப்பாக. ஏன்னா ஒரு டாப்பிக்கில் ஒரு ஃபார்முலா சின்ன வேரியேஷன் தான் இருக்கும். ஒரு இதில் 1/2 இருந்தால் இன்னொன்றில் அந்த 1/2 இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம அங்கே போய் கன்ஃபியூஷன் வரும். அதை நம்ம எழுதி பார்த்துட்டோம், அந்த ஃபார்முலாவை எழுதி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 3-4 தடவை எழுதி பார்த்துட்டோம்னா ஞாபகம் இருக்கும். நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபார்முலாஸ் ரிவிஷன் பண்ணணும். என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இப்போ கடைசி நேரத்தில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆல்ரெடி உள்ள நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸே திரும்ப எழுதி பார்த்தா கூட நல்லது தான். ஏன்னா மோஸ்ட்லி நீட்டை பொறுத்தவரை நமக்கு அந்த பேட்டர்ன்லேயே தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ நமக்கு அந்த கொஸ்டின்ஸே திரும்ப நம்ம சால்வ் பண்ணலே நல்லா ஸ்கோர் பண்ணி ஈஸியாக இருக்கும், பண்ண முடியும். கான்ஃபிடன்ஸ் லெவலும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ப்ரீவியஸ் இயர் பேப்பர் மட்டும் இப்போ பார்த்தா அவங்களுக்கு போகிறோம். வேற எதுவும் ஒரு 5-6 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணி பார்த்தாலே தாராளம் நல்ல மார்க். ஓகே, இப்போ பாருங்கள். அப்போ அஸ்வின் சார் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிடுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் திரும்பியும் ஒரு வாட்டி பாருங்கள் அப்படின்றாங்க. அப்போ நான் கிட்டத்தட்ட 20 டாபிக் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே சார். சார் அதில் 20 டாப்பிக்கில் எல்லாத்தையுமே நான் கடைசி நேரத்தில் என்னால் பார்க்குறதோ கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதில் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய டாபிக்ஸை எதனா சொன்னீங்கன்னா அதை மட்டும் அவங்க பார்த்துட்டு கடைசி நேரத்தில் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக நமக்கு வெயிட்டேஜுங்கிறப்ப ஒரு 6 யூனிட் வருது. ஓகே, 12th செகண்ட் சாப்டர் பார்த்தோம்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, தமிழில் நிலை மின்னியல்னு வரும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முதல் யூனிட் அது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஓகே, அது தமிழ்ல என்ன சொல்லுங்க? நிலை மின்னியல். இது மின்னோட்டவியல், நிலை மின்னியல். அடுத்து கிராவிடேஷனும் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இது 3லயே நம்ம பார்த்தோம்னா 10 கொஸ்டின் கிட்ட வந்துடும். இது 40 மார்க்கு கிட்ட. கரண்ட் எலக்ட்ரிசிட்டில 4ல இருந்து 5 கொஸ்டின் வந்துடும். இதுல ஒரு 3 கொஸ்டின் வந்துடும். இதுல கிராவிடேஷன்ல இருந்து ஒரு 2 கொஸ்டின் வரும். ஓகே, அப்ப சார் சொன்னதை நல்லா நோட் பண்ணிக்கிடுங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக், கிராவிடேஷன், சரியா? இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, இந்த 3 டாபிக்குமே இது நீங்க சொல்றது +2 டாபிக். இது 2 +2, கிராவிடேஷன் 11. அப்ப கரண்ட்ல இப்போ யாருன்னா +2 மாணவர்கள் இப்போ படிச்சிருப்பீங்க, நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் உங்களுடைய டாபிக் இல்லை. அது இல்லாமல் +1ல் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் சின்னதுலேருந்தே நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்னா அந்த 3 டாப்பிக்கை நல்லா தரவாக இருந்தாலே 40 மார்க் லட்டு மாதிரி வரும். மேற்கொண்டு வேற ஏதாவது எப்படினாலும் எல்லாருக்குமே ஈஸியான யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷனும் செமிகண்டக்டர்ஸும் இது எல்லாருக்குமே ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ல இருந்து மேக்ஸிமம் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்லேருந்து நமக்கு எரர்லேருந்து கேட்குறாங்க அடிக்கடி. இல்லையா டைமென்ஷன், ஒரு குவான்டிட்டியோட ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஒரு டைமென்ஷன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே, கண்டிப்பாக 2 கொஸ்டினாவது வந்துடும். ஓகே, இப்போ இந்த செமிகண்டக்டர் ஆல்மோஸ்ட் ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக். அதுல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய வருது. கண்டிப்பாக. ஏன்னா லாஜிக் கேட் ஒன்று வந்துடுது அதில், அது ஈஸியாக எழுதிடலாம். இன்னொரு மோஸ்ட்லி அதுல இருந்து அசஸ் அண்ட் ரீசன் வரும் அடிக்கடி செமிகண்டக்டர். ஓகே, 2 கொஸ்டின் வரும். அதில் ஒன்று கண்டிப்பாக லாஜிக் கேட்டு வந்துடும். ஓகே, அப்போ பார்த்துக்குங்க. உங்களுக்கு 100% ஷூர் ஷார்ட்டாக ஒரு 4 மார்க் எடுக்கிறதுக்கு அந்த லாஜிக் கேட்டில் சார் சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு மார்க்குமே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸை ஏற்படுத்தும். ஒரு 4 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 500 ரேங்க்குக்கு மேலே போயிடுவீங்க. அப்போ சார் சொன்ன இந்த செமிகண்டக்டர்ஸ், யூனிட்ஸ் மெஷர்மெண்ட், இது 2த்தையும் சேர்த்து ஒரு 4 கொஸ்டின் வருங்களா? 4 கொஸ்டின், 3லேருந்து 4 கொஸ்டின். இந்த 2 அப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 கொஸ்டின் 3 சாப்டர் சொன்னாங்க. இப்போ சார் சொன்ன யூனிட்ஸ் மெஷர்மெண்ட் அந்த செமிகண்டக்டர்லேருந்து நம்மளுக்கு ஒரு 3 கொஸ்டின், 13 கொஸ்டின், 14 கொஸ்டின் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. அப்போ
ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க் வந்து லட்டு மாதிரி எடுக்க முடியும். இந்த 5 சாப்டர்ஸும் நீங்கள் தரோ பண்ணிக்கிட்டிங்கன்னா. அது இல்லாமல் நம்மளுக்கு சார் சொன்ன மாதிரி ஃபார்முலாஸ் வந்து ரிவைஷன் வந்து கம்பல்சரி. தென் ப்ரீவியஸ் இயர் வந்து கொஸ்டின்ஸை வந்து கம்பல்சரி. அது நிறைய பேர் பேசுகிறப்ப அந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பர் பாருங்க எதுக்காக அது வந்து பார்க்கணும்னு சொல்லி எல்லாருமே நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ ஏன்னா நமக்கு என்ன மாதிரி கொஸ்டின் இது வரைக்கும் கேட்டிருக்காங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் நம்ம இது வரைக்கும் எல்லாமே நம்ம இந்த 1 இயர் ப்ரிப்பேர் பண்ணுறோம் எப்படின்னா எல்லாருமே விதமான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. மோஸ்ட்லி எல்லா மெட்டீரியல்லையும் பார்த்தோம்னா இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஓகே. அப்போ இதே கொஸ்டின் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருப்போம். இதே தான் எக்ஸாம் வர்றது அப்படிங்கிறப்ப நம்ம படித்த விதம் கரெக்டுங்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். படித்தது வந்து நம்ம கரெக்டாக படிச்சிருக்கணான்றதை பார்க்கறதுக்கும், எந்த விதத்தில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்றதை அனலைஸ் பண்ணுறதுக்கும், எந்த பார்ட்டில் இருந்து கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கும் ப்ரீவியஸ் இயர் வந்து கம்பல்சரி நமக்கு யூஸ் ஆகுது. ஆனால் நம்ம வெவ்வேறு கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே சால்வ் பண்ணல நம்ம ஆல்மோஸ்ட் எக்ஸாம் எழுதுகிற மாதிரியே தான் அது. சூப்பர் சூப்பர். அந்த வருஷம் எழுதுறதுனால போன வருஷம் எழுதுகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே, வெரி குட். இப்போ 5 சாப்டர் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 55-60 மார்க் சொல்லியிருக்கீங்க. இன்னும் ஒரு 100 மார்க்கை டச் பண்ணோன்னா இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சாப்டர்ஸ்னா எதுன்னு சொல்லுவீங்க? இன்னும் முக்கியமான சாப்டர்ஸ்னால் நம்ம மேக்னடிசம் டியூ டு கரண்ட்டு, ஓகே, இல்லை ஆட்டம் நியூக்ளியே, அதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன யூனிட் தான். ஆட்டம் நியூக்ளியே, வேவ் ஆப்டிக்ஸ், டியூவல் நேச்சர், இந்த 4 யூனிட்டுமே பார்த்தோம்னா ரொம்ப சின்ன சின்ன யூனிட்ஸ் தான். ஓகே. வெறும் ஃபார்முலா மோஸ்ட்லி இதுல இருந்துலாம் பார்த்தோம்னா டைரக்ட் கொஸ்டின் அதான். நியூக்ளியே, ஆட்டம்ஸ், ஓகே, செமிகா, ஓகே, சூப்பர். இதுல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வரும் சார்? இப்போ நீங்கள் இதுல இருந்து 4ல இருந்து எப்படி ஒரு 7-8 கொஸ்டின் கொஸ்டின் வந்துடும். ஓ சூப்பர். அப்போ நமக்கு மொத்தம் ஒரு 18லேருந்து 20 கொஸ்டின் வந்து 18லேருந்து 20 80 மார்க்ன்றது பாருங்க. அப்புறம் 5 டாபிக் ஏற்கனவே சார் சொன்னாங்க, இது ஒரு 4 டாபிக் 9 டாபிக். இது படித்தாலே ஆல்மோஸ்ட் வந்து 90 மார்க்ஸ். ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபிசிக்ஸ் இல்லாமல் கவர்மெண்ட் சீட் வாங்குறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா கட் ஆஃப் வந்துடுது. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய குழந்தைங்க வந்து பயாலஜியில் முழு மார்க் வாங்குறாங்க, 360. கெமிஸ்ட்ரி கூட ஆல்மோஸ்ட் மார்க் வந்து வாங்குறாங்க. அதில் ஒரு 2 கொஸ்டின் தப்பானா கூட 170னா கூட 530 மார்க் வந்துடும். அப்போ 600 தாண்டினா தான் நம்மளுக்கு வந்து ஒரு அளவுக்கு ஒரு மார்க் வாங்க முடியும்னா, அப்போ நீங்கள் சொன்னதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80-90 மார்க் வந்ததுன்னா கூட 630னா 610 20 மார்க் வந்துடும். அப்போ பாருங்கள் குழந்தைங்க, சார் சொன்னதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸில் ஒரு 7-8 டாபிக் சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த 8 டாப்பிக்கை நல்லா தரோ பண்ணிட்டு போங்க. உங்களால் 80 to 90 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். முடிஞ்சால் மீதி வந்து இதை தான் பார்க்கணும்னு சொல்லலை, கடைசி நேரத்தில் பார்க்குறதுக்கு, ரிவிஷன் பண்ணுறதுக்கு சார் சொன்ன மாதிரி ஃபார்முலாஸ்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்கிடுங்க. தென் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்குறப்ப சில ஐடியாஸ்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்களே, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது, அதையே ஒரு வாட்டி டெஸ்ட்டாக எழுதி பார்த்தாலே ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சார் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஒரே ஒரு லாஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதுறாங்களே சார், எதனா சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இது வரைக்கும் படித்ததை மட்டும் படிங்க. எதுவும் இந்த நேரத்தில் வந்து நம்ம புதுசாக எதுவும் படிக்க வேண்டாம். ஏன்னா புதுசாக படிக்கல நமக்கு அது பயத்தை கொடுக்கும். அதை வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ணுவாங்க, இதை நம்ம விட்டுருவோமோ முக்கியமான டாப்பிக்கோ அப்படிங்கிறது நிறைய பேர் பண்ணுறாங்க. புதுசாக வேலையே வேண்டாம். ஓகே, சார் சொல்கிறத பாருங்க. அகைன் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட், புதுசாக எதுவும் படிக்காதீங்க. இது வரைக்கும் ஏற்கனவே படித்து வச்சுருக்கீங்க, ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுறதுனா ஓகேவை தவிர புதுசாக போய் பார்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரியா? சார் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு இன்றைக்கி ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். விடாதீங்க, நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க் வாங்கணும். 2025 நீட்டு தேர்வில் வந்து தமிழ்நாடு ஒரு சக்கபோடு போடணும். அதுக்கு மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தயாராகிட்டு இருக்கீங்க. ஆர்ஜிஆர் அகாடமி சார்பும் அஸ்வின் சார் உங்களுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிடுங்க சார் பசங்களுக்கு. எல்லாருக்கும் நல்லா எழுதுங்க, நல்லா தைரியமாக எழுதுங்க, நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணலாம் எல்லாருமே. ஓகே, ஆர்ஜிஆர் அகாடமி சார்பும் உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. நன்றி.